Good morning, student. Today we will discuss about 12th standard physics, first lesson electrostatics. Gauss Law. Last class la electric flux அப்படிங்கறத பார்த்தோம். electric fluxங்கிறது E into dA cos theta அப்படினு எழுதிருப்போம். The Gauss Law அப்படிங்கிறது the relation between charge and flux. Flux pi E, charge Q. The flux and charge. The relation between the flux and the charge, that is Gauss Law. இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். Okay. A positive point charge Q. A positive point charge Q is surrounded on imaginary sphere of radius R. ஒரு பாசிட்டிவ் Q சார்ஜ் எடுத்துக்கிறோம். அது ஒரு இமேஜினரி ஸ்பியரை நம்மளாவே கன்சிடர் பண்ணிக்கணும். அதான் இமேஜினரி ஸ்பியர் இந்த ரேடியஸ் ஆஃப் ஆர் ரேடியஸ் இருக்கிற ஒரு இமேஜினரி சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் டோட்டல் ஃப்ளக்ஸ் we can calculate the total flux of the sphere by using the flux formula or flux equation pi E equal closed integral of E vector dot dA vector, that is dot product ஆர்ந்தாவே காசு போடணும். அதனால் pi E equal closed integral of E dA cos theta அப்படின்னு எழுதுகிறோம். நம்ம கன்சிடர் பண்ண சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன். இப்போ எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ்னா அவுட்வர்ட் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் இப்படி இருக்கும். தென் டிஏ அப்படிங்கிறது ஏரியா எலமெண்ட். இந்த ஏரியா எலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு சர்ஃபேஸுக்கு நார்மலாக ட்ரா பண்ணுறது. இப்போ இதை சர்ஃபேஸ் அப்படின்னா இதுக்கு 90 டிகிரி. தென் இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு 90 டிகிரி. இதை சர்ஃபேஸ் அப்படின்னா இதுக்கு 90 டிகிரி. அதே மாதிரி இங்கே 90 டிகிரியில் ஏரியா எலமெண்ட் அப்படிங்கிறத ட்ரா பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் டிஏ. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, டிஏ ஏரியா எலமெண்ட். The area element and electric field are the same direction. The DA area element ஓட டைரக்ஷனும் electric field ஓட டைரக்ஷன் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா that is same direction along the direction, that is theta equal 0 degree. Theta equal to 0 degree, cos 0 equal to 1. அதை காசில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா EDA cos theta cos 0 degree, that is pi E equal E closed integral dA cos 0 value 1. இந்த integral of dx equal to x, that is integral of dA equal to a. அதை இன்டெக்ரல் பண்ணுறோம். சேஞ்ச் இன் ஏரியாவை இன்டெக்ரல் பண்ணால் dA அப்படிங்கிறது a அப்படின்னு மாத்திரம். அப்போ pi equal to EA. A ஏரியா. இது எதனுடைய ஏரியா அப்படின்னா ஸ்பியர் ஏரியா. அப்போ ஸ்பியரோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? 4 pi r squared. 4 pi r squared, the area of the sphere. Then pi E equal E 4 pi r squared. E means electric field. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ E equal 1 divided by 4 pi epsilon naught Q divided by r squared. ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாயிண்ட் சார்ஜாக இருக்குது அப்படின்னா E equal 1 divided by 4 pi epsilon naught Q divided by r squared. இந்த வேல்யூ இந்த ஈக்கு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா pi E equal 1 divided by 4 pi epsilon naught Q divided by r squared into 4 pi r squared. இப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். pi r squared இங்கே pi r squared கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் pi E equal Q divided by epsilon naught, that is Gauss law equation. pi E flux Q charge. அப்போ pi E directly proportional to Q, that is the relation between the flux and charge. அப்போ சார்ஜுக்கு ஃப்ளக்ஸ் இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி சொல்கிறது Gauss law. அப்போ இந்த Gauss law நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பியர். இப்போ யூனிஃபார்ம் ஸ்பியர் இல்லாமல் ஒரு ஆர்பிட்டரி ஷேப்டில் இருக்கக்கூடிய அனதர் டிவைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அனதர் டிவைஸ்னால் இது வந்துட்டு ஒரு நான் யூனிஃபார்மில் ஒரு ஆர்பிட்டரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இப்போ இதில் இருக்கிற ஏரியா A1,
another area A2, another area A3. இப்போ A1 and A2 and A3 இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸு சேம், டோட்டல் ஃப்ளக்ஸு மாறாது. அப்போ ஒரு யூனிஃபார்ம் ஸ்பியராக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்பிட்டரி ஷேப்டு கண்டக்டராக இருந்தாலும் சரி, இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் நாட் சேம் ஈக்குவல், ஃப்ளக்ஸுங்கிறது மாறாது. தட் இஸ் Gauss's law, the state that the Gauss's law. The Gauss's law state that if a charge Q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux pi E through the closed surface is pi E equal closed integral of E vector dot dA vector equal to Q enclosed divided by epsilon naught. அதாவது எந்த ஒரு அன்னோன் ஷேப்பில், எந்த ஒரு ஆர்பிட்டரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே Qங்கிற சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த டோட்டல் ஃப்ளக்ஸை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பை E ஈக்குவல் Q என்க்ளோஸ்டு டிவைடட் பை எப்சிலான் நாட். Q என்க்ளோஸ்டு அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஃப்ளக்ஸு கான்ட்ரிபியூட் ஆகும். ஒரு ஓப்பன் சர்ஃபேஸில் இருந்தது அப்படின்னா அங்கே ஃப்ளக்ஸு இருக்காது. அதாவது இப்போ சார்ஜ் Q இஸ் என்க்ளோஸ்டு பை ஆன் ஆர்பிட்டரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், எந்த ஒரு ஆர்பிட்டரி சர்ஃபேஸில் ஒரு க்ளோஸ் ஆகி ஒரு Qங்கிற சார்ஜ் இருந்தாலும் அந்த டோட்டல் ஃப்ளக்ஸை என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா பை ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு டிவைடட் பை எப்சிலான் நாட். தென் டிஸ்கஷன் ஆஃப் Gauss's law. ஃபர்ஸ்ட் ஒன், surface of the conductor independent of location of the charge. Let us consider the straight line wire. இப்போ இதில் சார்ஜ் இங்கே இருக்கலாம். சப்போஸ் இந்த சார்ஜ் இந்த கார்னரில் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பியர் இருக்குது, இந்த ஸ்பியரில் மிடில் ஆஃப் த ஸ்பியரில் சார்ஜ் இருக்கலாம், இல்லை சார்ஜ் இந்த கார்னரில் இருக்கலாம், இல்லை இந்த கார்னரில் இருக்கலாம், இந்த கார்னரில் இருக்கலாம். அப்போது லொக்கேஷன் ஆஃப் சார்ஜ், சார்ஜ் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்காது. பட் சார்ஜ் எங்கே இருந்தால் நமக்கு போதுங்க, க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருந்தால் மட்டுமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண முடியும். அது அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் ஸ்பியர் இன்சைடு த ஸ்பியர். அந்த லொக்கேஷன் எங்கே இருக்கணும்னு நமக்கு தேவையில்லை. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், நம்ம எடுத்துக்கிட்டதில் ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி சர்ஃபேஸை என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிலிண்டரிக்கலாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சிலிண்டரிக்கலாகவும் எடுத்துக்கலாம், ஸ்பியராகவும் எடுத்துக்கலாம், ஒரு பிளேன் ஷீட்டாகவும் எடுத்துக்கலாம். நம்ம எந்த மாதிரி சர்ஃபேஸ் வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை எதை டிபெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சார்ஜ். ஒரு சீட்டில் சார்ஜ் எப்படி கான்ஃபிகரேட் ஆகிருக்குங்கிறத டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பியராகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், தென் சிலிண்டராகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு பிளேன் ஷீட்டாகவும் கன்சிடர் பண்ணிட்டு டோட்டல் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணலாம். Then total flux mainly depends upon the inside the sphere, inside the charge of the sphere. ஒரு இன்சைடில் மட்டும்தான் சார்ஜ் இருக்கணுமே தவிர அவுட் சைடு த சார்ஜ் will not contribute to the flux. ஃப்ளக்ஸு வெளியே இருந்தது அப்படின்னா சார்ஜால் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண முடியாது. பட் இன்சைடில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண முடியும். இந்த Gauss's law, the another form of Coulomb law. The Gauss's law, another form of Coulomb law. But Gauss's lawவுக்கு Coulomb lawவுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா Coulomb law அப்படிங்கிறது ஒன்லி ஸ்டேஷனரி சார்ஜில் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறது. ஸ்டேஷனரி சார்ஜஸ் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 அப்படின்னு எப்போ கால்குலேட் பண்ணுறது, இது Coulomb law. பட் Gauss's law அப்படிங்கிறது இந்த மாதிரி மூவிங்கில் இருக்கிற சார்ஜுக்கு யூஸ் பண்ணுறது. அது ஸ்டேஷனரி சார்ஜ், அதாவது ரெஸ்ட் சார்ஜுக்கு Coulomb law யூஸ் பண்ணுறோம். இது மூவிங் சார்ஜில் Gauss's law யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான ஃபார்முலா அப்படிங்கிறது Gauss's law ஃபார்முலா. another one, இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q இருக்குது அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு த ஸ்பியர்லேயும் இருக்கும், இன்சைடு த ஸ்பியர்லேயும் இருக்கும். ஆனால் நம்ம எதை மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா இன்சைடு ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜை மட்டும் வச்சுக்கிட்டு தான் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணணும். அவுட் சைடு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு, இந்த காசியன் சர்ஃபேஸ் இஸ் ஏ இமேஜினரி சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளை இமேஜினரி பண்ணிக்கணும். அந்த இமேஜினரி சர்ஃபேஸுக்குள்ளே தான் சார்ஜ் இருக்கணும். அந்த சார்ஜுங்கிறது அவுட் சைடு வந்துருச்சு அப்படின்னா அங்கே ஃப்ளக்ஸே இருக்காது. அது இன்சைடில் மட்டும்தான் இருக்கணும். இன்சைடு மட்டும்தான் வச்சுக்கிட்டு ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணணும்.
அந்த சார்ஜ் ஒரு டிஸ்கிரைப் செட் ஆஃப் சார்ஜ் ஒரு சிங்கிள் சார்ஜாக இருந்தது அப்படின்னா cannot pass through the flux. அப்போ இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டினியூ சார்ஜாக இருக்கணும். நிறைய சார்ஜஸ் கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஃப்ளக்ஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே we have discussed Gauss law, the Gauss law formula, then uniform sphere, arbitrary shaped conductor, then pi E equal to Q divided by epsilon naught, that is Gauss's equation. The Gauss's formula pi E equal to closed integral E vector dot dA vector equal to Q enclosed divided by epsilon naught. Another one last topic, the discussion of Gauss law, independent of location of charges. Charge எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத லொகேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. தென் இன்சைடு சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண முடியும். அவுட் சைடு சார்ஜ் இருந்தது அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியாது. தென் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கிற சார்ஜை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அவுட் சைடு த ஸ்பியர் அதை வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. தென் சார்ஜ் நம்ம இமேஜினரி சர்ஃபேஸ், அதாவது காசியன் சர்ஃபேஸ், அதில் மட்டும்தான் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் மீட் அகைன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த காஸஸ் லா அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.